ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க அதுக்காக நிறைய பயிற்சி எடுப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்டுக்காக நிறைய பயிற்சி எடுப்பாங்க. டென்னிஸ் விளையாடுறவங்க அந்த டென்னிஸில் ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளை எடுப்பாங்க. பாருங்கள், இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் உயரணும், முன்னேறணும், மேன்மை அடையணும், புகழ் வரணும், நான் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தினார்னா அதுதான் உண்மையான உயர்வு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சார்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம என்னால் முடியும், என் பலத்தில் ஜெயிச்சிருவேன், என் பலத்தில் எல்லாத்தையும் பெற்றுவேன், எனக்கு இல்லாத அறிவா, எனக்கு தெரியாததா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவைகள்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு எதுக்குமே உதவாது, அது பயனற்றது. வேதம் எப்படியா சொல்லுது? நீதிமொழிகள் 21:31 வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் ஜெயத்தை தருகிறவர். நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் ஆகிட்டாலும், நம்ம என்ன தான் தயாராகிட்டாலும், நம்ம என்ன தான் எல்லாத்துக்குமே தயாரான நிலையில் இருந்தாலும் ஜெயத்தை கர்த்தர் தான் தரணும். இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உயர்வான இடங்களுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன ஆயுதம் பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை முதன்மைப்படுத்தி அவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜெயம் உங்களால் வரட்டும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த உயர்வு, அந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போது. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென்.